சொல்லு, முதல்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டுருவோம். அப்ப நிச்சயதார்த்தம் பேரவு பண்ணிக்கிடலாம். அது சோத்து மாடு, முதல்ல நிச்சயம், அதுக்கு பிறகுதான் சோறு. இல்ல பாசிக்க ஆரம்பிச்சுட்டு இவ்வளவு நேரம் ரெடி பண்றேன்னு ஆக்கிட்டாவே. காலையில வீட்ல இருந்து கிளம்பும் போது சாப்பிட்டது அஞ்சலி. மணி 11 மணி ஆயிட்டு. வீட்ல இருந்தா நான் இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கவே மாட்டேன். ஸ்நாக்ஸ் அது இதுன்னு ஏதாவது தின்றுப்பேன். இங்க வந்து ஒரு கிளாஸ் டீ கூட போட்டு தர மாட்டேங்க அவன். முதல்ல பந்தி வச்சுட்டவன சாப்பிடணும், அதுக்கு பிறகுதான் நிச்சயம் பண்ணணும். ஹே ஷில்பா, நீ கல்யாண நிச்சயம் எல்லாம் போயிருக்கல? பொண்ணு மாப்பிள்ளலாம் இப்படி பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க. ரெடி ஆயிட்டு ஸ்டேஜுக்கு போயிருவாங்க. அங்க போயிட்டு நிச்சயதார்த்தம் மாத்திர பிறகுதான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு சோறு. அதுக்கு முன்னாடியே வந்திருக்கவங்க எல்லாம் சாப்பிட்டுருவாங்க. நிச்சயம் முடிஞ்சு போட்டோஸ்லாம் எடுத்த பிறகுதான் பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிடணும். நானும் பார்த்திருக்கேன் நிறைய கல்யாணங்கள்ல. தாலி கட்டி போட்டோ பிடிச்சி சாப்பிடறதுக்குள்ள நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாங்க பொண்ணு மாப்பிள்ளலாம். என்னாலலாம் அப்படிலாம் இருக்க முடியாது. இப்ப எனக்கு சாப்பாடு தந்தாதான் நான் மேடைக்கே போவேன். ஏய் சோத்து மாடு, நிச்சயம் முடிஞ்ச உடனே சாப்பிடலாம் வா. இல்ல முதல்ல சாப்பாடு தான் முக்கியம். அதுக்கு பிறகுதான் நான் மேடைக்கே போவேன், நிச்சயம் நடக்கும். இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு சாப்பாடு போடியாவல்ல, அதுல இருந்து எனக்கு முதல்ல ஒரு பிளேட் எடுத்துட்டு வர சொல்லு. ஷில்பா, நிச்சயம் முடிஞ்ச பிறகுதான் சாப்பாடு வைப்பாங்க. இப்பெல்லாம் போய் கேட்டா தர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா வாட்டல்ல வாங்கிட்டு வந்து தர சொல்லு. அதான் எனக்கு 2 அண்ணன் இருக்கானுவெல்லாம், அவனால போய் வாட்டல்ல வாங்கிட்டு வர சொல்லு அஞ்சலி. ஷில்பா சாப்பிட்டாதான் மேடைக்கு வருவாளான்னு சொல்லு. ஐயோ, நீ சொல்ற மாதிரிலாம் நான் போய் சொல்ல முடியாது. சொன்னா எனக்கு தான் அடி விழும். கண்டிப்பா நீ கூட்டிட்டு போறதுக்கு யாராவது வருவாங்க, நீ அவங்க கிட்டே பேசிக்கோப்பா. என்னாலலாம் உன்கிட்ட பேசி சமாளிக்க முடியாது. ஏ அஞ்சலி, பசிக்குது அஞ்சலி, ஒரு போண்டாவது போய் வாங்கிட்டு வரியா? உனக்கு மட்டும் 24 மணி நேரம் எப்படிதான் பசிக்குமோ எனக்கே தெரியல. எனக்கு காலையில சாப்பிட்டது என்ன வயிறு ஃபுல்லா இருக்கு. மதியானம் இங்க சாப்பிடலாமா வேண்டாமா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடா நான் பசினே சொல்லிட்டு இருக்க. ஒன்னிலாம் சித்தி வீட்டுல வச்சு எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ எனக்கே தெரியல. நாளைக்கு உன்னைய கட்டிக்கிட போறவ எப்படி சமாளிக்க போறானோ அதுவும் எனக்கு புரியல. அதான் அவிய வீட்டுல வேலைக்காரங்க இருக்காவல்ல, அவிய செஞ்சு தருவாவே. நீ ஒண்ணு என்னை நினைச்சு கவலெல்லாம் பாடாண்டா. ஓகே வேலைக்காரங்களும் மனுஷங்க தானே. 3 வேலைக்கு செய்ய சொன்னா சந்தோஷமா செய்வாங்க. இப்படி 30 வேலைக்கு செய்ய சொன்னா யார் செய்வா? நான் என்ன 30 வேலையா திங்கிறேன்? காலையில முழிச்ச உடனே காப்பி மிச்சரு முறுக்கு சாப்பிடுவேன். அப்புறம் 8 மணிக்கு பழைய கஞ்சி கிடக்கும், அதுல ஒரு கை அள்ளி வச்சு சாப்பிடுவேன். அப்புறம் எங்க மைனி 9 மணிக்கு சமைச்சு முடிப்பாவ, அதை சாப்பிடுவேன். அதனால ஒரு 10 மணிக்கு ஏதாவது குடிச்சா நல்லா இருக்குமேன்னு நினைப்பேன். தோட்டத்துக்கு போனா இளநீ குடிப்பேன், இல்லைன்னா கடையில போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு சிப்ஸ் முறுக்குன்னு எதையாவது வாங்கி தின்னுட்டு வருவேன். அப்புறம் 11 மணிக்கு எங்க மைனி கிட்ட காபி போட்டுட்டாங்கன்னு கேட்டு மிச்சரு முறுக்குன்னு அள்ளி வச்சு திம்பேன். மதியம் 1 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சு சொத்த நேரம் படுப்பேன். பிறகு அலாரம் அடிச்ச மாதிரி 3 மணிக்கு பசிக்கும். அப்பவும் ஸ்நாக்ஸ் முறுக்கெல்லாம் அள்ளி வச்சு சாப்பிடுவேனா. எங்க மைனி காபி போட்டு தருவாவ. பிறகு 5 மணிக்கு பசிக்கும். போதும் நிறுத்து. 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் உனக்கு பசிக்கிட்டே தான் இருக்கும். நீ சொல்ற கதையெல்லாம் என்னால கேட்க முடியாது. இப்ப மேடைக்கு வாரியா இல்லையா? எல்லாரும் பொண்ணு வர்றதுக்காக தான் வெயிட்டிங். ஐயோ நான் வரல. அப்படின்னா எங்கே போய் தொலைஞ்சிடாத. நான் போய் சித்தியை கூட்டிட்டு வரேன். யார வேணாலும் கூட்டிட்டு வா, சோறு தராம மேடைக்கே வர மாட்டேன். சம்மந்தி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன். உங்க மகன் அடிச்சால அந்த பையன் கல்யாணத்துக்கே வரையில, வீட்டுல தான் இருக்கான். அப்படியா? அந்த பையன் வரலையே, வீட்டுல உள்ளவையெல்லாம் எதுவுமே சொல்லலையா? எப்படி அந்த பையனோட அம்மா கோவப்பட்டு இருப்பாவ்ல? அது நான் அந்த பையன்ட்டே சொல்லிட்டேன் நேரடியா. அவன் யார்ட்டையும் சொல்லல. நானே தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்
எதுக்கு யாருக்கிட்டயும் நீங்க சொல்லல? சொல்ல வேண்டியதானே? என் மகனை அடிச்சதுனால தான் இந்த நிச்சயத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு அதை மறைக்கிறிய? அப்படி சொன்னாதான் நாளை பின்ன என் பையனை பார்த்தா எல்லாருக்கும் மரியாதை இருக்கும். இப்படி சொல்லாம மறைச்சு வச்சா என்ன மரியாதை கிடைக்கும்? ஐயே சமந்தி கோவப்படாதங்க. என்னதான் இருந்தாலும் இது கூட்டு குடும்பம் பத்தியலா? கூட்டு குடும்பமா? நீங்க என்ன ஒன்னாவா இருக்கீங்க? அவிய தனியாவும் நீங்க தனியாவும் தானே இருக்கீங்க. தனித்தனியா இருக்கலாம், ஆனா ஒண்ணா இருந்த கணக்குதான். அவியல மீறி எங்களால எதுவும் செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னு தெரியாதுன்னா யாருமே கல்யாணத்துக்கு வர மாட்டாவ. அதனாலதான் அந்த பையன்கிட்ட மட்டும் சொன்னேன். அவனும் சரி சித்தி நான் வீட்லயே இருந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டான். நீங்க என்ன சொன்னீங்க? அந்த பையன் வரக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க. அந்த மாதிரி நான் செஞ்சிட்டேன். இருந்தாலும் நீங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். என் மகனை அடிச்சாங்கிற விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல. அந்த பையன் ஏன் வரலங்கிற விஷயமும் எல்லாருக்கும் தெரியணும். அப்பதானே என் பிள்ளை நாளைய பின்ன அங்க வரும்போது எல்லாரும் மதிப்பாவே. அது வந்து சம்மதி கல்யாணம் முடியட்டுமே நான் பெறவும் மெதுவா சொல்லிக்கிடியே. இல்ல இல்ல நீங்க இப்பவே சொல்லுங்க. அது வந்து சம்மதி நான் சொல்லிடுவேன். ஆனா தேவையில்லாம நிச்சயத்துல சலசலப்பு வரும். அதுக்காக தான் நிச்சயம் முடியட்டும். கல்யாணமும் முடியட்டும் நான் பெறவும் சொல்லிக்கிடியே. என்ன வேணாலும் சலசலப்பு வந்துட்டு போட்டோம். நீங்க முதல்ல அந்த பையன் எதுக்கு வரலங்கிறத எல்லாத்தையும் சொல்லுங்க. இல்லனா என் மகனை எல்லாரும் ஏளனமா பாப்பாவே. ஐயே யார் அப்படி மாப்பிள்ளை ஏளனமா பாப்பாவே? நீங்க எதுக்கு சம்மந்தி இப்படி தப்பா நினைக்கிறீங்க? யாருமே அப்படிலாம் பார்க்க மாட்டாவே. நீங்க இப்ப சொல்றீங்களா இல்ல நான் எல்லாத்தையும் போய் சொல்லட்டுமா? சம்மந்தி தயவு செஞ்சு இந்த நிச்சயம் மட்டும் முடியட்டுமே. நான் நிச்சயம் முடிஞ்ச பிறகு நான் வீட்ல போய் சொல்லிக்கிடியே. இப்ப சொன்னா ஆளுக்கு கோவப்படுவாவே. நிச்சயம் ஒழுங்கா நடக்காது, எல்லாரும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவாவே. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சொல்லிடுறேன். இல்ல இப்பவே நீங்க சொல்லணும். சம்மந்தி அப்ப நிச்சயம் நின்னு போச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷமா? ஏன் அப்படி சொல்றீங்க? நடக்கிற பிரச்சனை எல்லாம் நிச்சயமே நின்னு போயிடும். அதான் சொன்னேனே, எங்க குடும்பம் கூட்டு குடும்பம், பெரிய குடும்பம். சின்னதா ஒரு பிரச்சனை தெரிய வந்துட்டா போதும், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசுவாவே. அந்த பையன் இல்லாத இடத்துல நாங்க இருக்கவே விரும்பலன்னு எல்லாரும் கிளம்பி போயிருவாவ வரிசையா. என் புருஷனா அதை பார்த்தா கோவப்படுவாவே. அப்போ உங்க வீட்டுக்கு வர போற மாப்பிள்ளைய விட அவியதான் உங்களுக்கு முக்கியமா? நாங்க முக்கியம் இல்லையா? சீச்சி நான் அப்படி சொல்லுவேனா நினைப்பனா? நீங்க தான் முக்கிய சம்மந்தி. என்னைய பொறுத்தவரையும் என் புருஷன், என் பிள்ளைகளு, வீட்டுக்கு வர போற மருமவே, என் பேர பிள்ளைகளு, இதுவதான் எனக்கு முக்கியம். ஆனா என் புருஷன் அப்படி கிடையாது. அதனால தான் சொல்லியே கொஞ்சம் பொறுமையா இருங்களா. நிச்சயம் மட்டும் முடியட்டும், நான் வீட்டுக்கு போன உடனே சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாவே. இங்க வச்சு சொன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும், அதுக்கு தான் சொல்லியே. சரி சரி நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் சும்மா இருக்கேன். ஆனா நிச்சயம் முடிஞ்ச உடனே சொல்லிரணும் சொல்லிட்டேன். சரி சம்மந்தி கட்டாயம் சொல்லிடுறேன். வேறவு கல்யாணத்துல வந்து நின்னுட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காதங்க. சீச்சி அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, நாங்க கல்யாண பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டு வீட்டு பக்கம் வருவோம். அப்பயும் சரி அந்த பையன் எங்க கண்ணுலலாம் பற்றக்கூடாது. அது எப்படி படுவான்? பாட மாட்டான். நான் அந்த பையன்ட்ட சொல்லிட்டேன்னு சொல்லியல்ல, அவன் புரிஞ்சுக்கிட்டான். தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதனால தானே அவன் விலகி இருக்கான். சரி சரி அப்படியே இருந்தா நல்லதுதான். ஷிட்டி எல்லாம் அஞ்சலி என்ன போய் சிலுப்பாவை கூட்டிட்டு வந்து மேடையில நிறுத்து. மாப்பிள்ள வந்து மேடையில உட்கார்ந்திருக்காரு, என்ன அவ புறப்பட்டு வரையில. ஷிட்டி சிலுப்பா வர மாட்டேங்கிறா. என்னது சிலுப்பா வர மாட்டேனால? என்னாச்சு சம்மந்தி, ஏன் பொண்ணு வர மாட்டேன்னா? அது ஒண்ணு இல்ல, புதுசா நகை நட்டெல்லாம் போட்டு பட்டு புடவை கட்டின உடனே வெளியே வரதுக்கு வெக்கப்படியாலா இருக்கும். எப்பவுமே அந்த சுடிதார போட்டுட்டு தான் திரிவா. நகை கூட அதிகமா போட மாட்டா வீட்ல இருக்கும்போது. இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாரும் முன்னாடி எப்படி வரதுன்னு வெக்கப்பட்டுட்டு கிடக்கான்னு நினைக்கேன். ஓ அப்படியா? ஆமா சம்மந்தி, எல்லாருக்கும் இருக்கதானே. மாப்பிள்ள கூட வேற வந்து நிக்கணும், அதான் வர மாட்டேன்னு சொல்லிருப்பான்னு நினைக்கேன். ரொம்ப வெக்கப்படியா. நான் என்ன வரட்டுமா சம்மந்தி? என் மருமகிட்ட வந்து நான் பேசி இருக்கட்டும் சம்மந்தி, நீங்க இங்கே இருங்க, நான் கூட்டிட்டு வந்து மேடையில நிறுத்தி. சரி சம்மந்தி, நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிச்சயம் முடிஞ்ச உடனே அது பத்தி செஞ்சிருங்க சரியா? சரி சம்மந்தி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிரலாம். அஞ்சலிமா சில்பாக்கா எங்கம்மா இருக்கா? ரூம்ல தான் இருக்காளோ? ஆமா சித்தி, ரூம்ல தான் இருந்துட்டு வர மாட்டேங்க. வாங்க. சரிம்மா பாப்போம். இந்த சில்பாவுக்கு இப்ப எதுக்கு பியாதி எடுக்குன்னு தெரியலையே. எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பாவன்னு நினைச்சேன், யார்கிட்டயுமே சொல்லவே இல்லையா. அடிச்சது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். நான் வரக்கூடாதுன்னு சொன்னது மட்டும் யாருக்குமே தெரியாம எதுக்கு மறைக்காவ? இப்படி மறைச்சிட்டா எல்லாமே சரியா வந்துருமா? என் பிள்ளை எப்படி மதிப்பாவே? காலத்துக்கு அவன் என் மகன் கண்ணிலையும் படக்கூடாது, எங்களோட கண்ணிலையும் படவே கூடாது. யார் கண்ணிலையாவது அவன் பட்டான், அதுக்கு பிறகு இந்த ஷில்பா எங்க வீட்லயே இருக்க முடியாது.
சிலுப்பா, என் பிள்ளையா இது? என்ன அழகா இருக்கா, என் கண்ணே பற்ற போல இருக்கு. ஏமா மேடைக்கு வர மாட்டேன்னு சொன்னா? வாமா மேடைக்கு போவோம். மாப்பிள்ள அப்பயே வந்து உட்கார்ந்துட்டாவே. அம்மா பசிக்குதுமா, முதல்ல பந்தி வைக்க சொல்லி சாப்பிட்டுட்டு மேடைக்கு போலாம். என்னது சாப்பிட்டுட்டு போலாமா? ஆமாம்மா பசிக்குதுல்ல. மேடைக்கு போனா லேட் ஆகும், நிச்சயம் முடிஞ்சு போட்டோ எடுத்து எப்போ சாப்பிடுறது? எனக்கு இப்பவே பசிக்குது, முதல்ல பந்தி வச்சு முடிக்க சொல்லு. அதுக்கு பிறவே நிச்சயத்தை வச்சுக்கிடலாம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பந்தி வச்சு முடிச்ச பிறவே யாராவது நிச்சயத்தை வைப்பாங்களா? நீ பேசியது ரொம்ப நல்லா இருக்கு சில்பா. நிச்சயம் முடிஞ்ச பிறகுதான் பந்தியே வைப்பாவே. முதல்ல நிச்சயத்தை மாத்தணும். மேடைக்கு வா, நேரம் ஆயிட்டு. முடியாதும்மா, நான் சாப்பிட்டாதான் மேடைக்கு வருவேன். பந்தியில சாப்பிடணும். சாப்பிடலாம், முதல்ல நிச்சயம் முடியட்டும், பிறகு வந்து சாப்பிடலாம். இல்லம்மா, நிச்சயம் முடிய நேரம் ஆகும். அவ்வளோ நேரம்லாம் இருக்க முடியாது, எனக்கு இப்பவே பசிக்க ஆரம்பிச்சிட்டுமா. பந்தி எப்போ வேணாலும் வச்சுட்டு போட்டோம். அண்ணனை போய் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்து தர சொல்லு. நான் நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு பிறகு மேடையில வந்து நிக்கேன். உன்னையெல்லாம் என்னத்தை தான் சொல்லனே தெரியல. சேதி ஆண்டிட்டி எப்படிதான் சொன்ன, அதனால தான் உங்களை கூட்டிட்டு வர வந்தேன். நல்ல வேளை அவிய முன்னாடி அங்க வச்சு என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லாம இருந்தா. சொல்லிருந்தா இப்பவே நிச்சயம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் சொல்லி அவிய பேர்ப்பாவே. எல்லாம் நாசமாவே இருந்திருக்கும். நான் அப்படி சொல்லுவேன், அவ சில்பாவோட மாமியார்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானே மெதுவா வந்து உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தான் கத்தி எல்லாத்துக்கும் கேட்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. பின்ன இவ பண்ற காரியம் அப்படி இருக்குல்ல, வீட்டை சமாளிச்சுட்டு வந்திருக்கேன். வேக்கவடியா அதுபடியான்னு சொல்லி. ஆனா இது சரியான சோத்து மாடால இருக்கு. இப்படி இருந்தா போற வீட்டுல எப்படி இருக்குமா? அம்மா பேசிட்டே இருக்காதம்மா, சாப்பாடு வாங்கிட்டு வந்து தர சொல்லு. பியாதி எடுப்பா, இன்னைக்கு நிச்சயம் முடியற வரைக்கும் நீ சோறே திங்க கூடாது. ஏன் சாப்பாடு நீ கண்ணால கூட பார்க்க கூடாது. ஒழுங்கு மரியாதையா வந்து மேடையில நில்லு. சாப்பாடுலாம் ராத்திரி சாப்பிட்டுக்கிடலாம். என்னது ராத்திரிய? முதல்ல நிச்சயம் முடிச்ச உடனே சாப்பிடலாம் சொன்ன, இப்ப ராத்திரிக்கு போறா? ஒழுங்கு மரியாதை இப்ப வந்து மேடையில நிக்க. நிச்சயம் முடிஞ்ச உடனே உனக்கு நான் சோறு தர சொல்லியே. வர மாட்டேன்னு ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கியேன், 4 நாளைக்கு சோறு போடாம ரூம்ல அடைச்சு போட்டுருவேன். ஐயோ 4 நாளா? அது கஷ்டமா? தெரியுதுல, வந்து தொலை. அம்மா இப்பவே பசிக்குது, மேடையில வந்து எப்படிமா ரொம்ப நேரம் நிக்க முடியும்? ஒரு கிளாஸ் காபி, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அது தாயா. காபி போடுறதுக்கு இது என்ன வீடா? எங்க போய் காய்ப்பே? அதான் சமையல் வேலை நடக்குதுல, அங்க கொண்டு போய் கொடுத்து காய்க்க சொல்லு. நல்லா காய்ப்பாவே. வாச்சில்பா, நேரம் ஆகுது, மாப்பிள்ளை மேடையில வந்து உட்கார்ந்துட்டாவே. என்னை போட்டு இப்படி சோதிக்காத சொல்லிட்டேன். அம்மா அப்படின்னா சாப்பாடு வச்சிருக்க பாயசத்தையாவது வாங்கிட்டு வாயேன், பசிக்குதுல்ல. சேத்தி இவளால தீர்த்தவே முடியாது, 4 போட்டு எழுதிட்டு போங்க, அப்பதான் தீர்ந்து வா. சிலுப்பா சொன்ன புரிஞ்சு